ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சாப்பாட்டு அரிசியில் உதிரியாக எப்படி தம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 50 பேருக்கு உண்டான சாப்பாடு. இது ஒரு 7 கிலோ அரிசியில் ரெடி பண்ணோம். நாங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால வீட்டில் செஞ்சோம். அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோ சாப்பாட்டு அரிசி இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கிறாங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் செய்யலை இந்த சமையல். இது எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து செஞ்சது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அரிசி ஊற வச்சதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நறுக்கிக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சின்ன சின்ன பீசஸாக அப்படியே நறுக்கிக்கிறாங்க. அடுத்ததாக பூண்டை நல்லா உடைச்சிட்டு அந்த தனித்தனி பல்லாக எடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோ கறி, 7 கிலோ அரிசிக்கு 6 கிலோ கறி. அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கிறாங்க. இது ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்னொரு முறை நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கிறாங்க. கடைசியாக ஃபைனலாக 3ஆவது தடவை வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மஞ்சத்தூள் விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு 20லேருந்து 25க்குள்ளே இது மாதிரி அந்த காம்பெல்லாம் கிள்ளி அந்த வெங்காயத்தோடையே போட்டு வச்சுருக்காங்க. இந்த இஞ்சி பூண்டை மட்டும் தனித்தனியாக நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது கேஸ் பற்ற வைக்காமலே நம்ம பிரியாணி செய்கிற ட்ரம்மை எடுத்து வைக்கிறாங்க. இது 7 கிலோ அரிசி வேகிற அளவுக்கு உண்டான ட்ரம் இது. இந்த 7 கிலோ அரிசியில் 50 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு ரெடி ஆகிருக்கு. முதல்ல நாம் எண்ணெய் ஒரு 1.5 கிலோ எண்ணெய் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்காங்க. ஸ்டவ் இன்னும் பற்ற வைக்காமலே தான் இதை ஆயிலை பிரித்து ஊற்றுறாங்க. இது செய்கிறவங்க பார்த்திங்கன்னா சமையல் செய்கிறவங்க தான், அவங்களும் எங்கள் ரிலேஷன் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணலை. ஸ்டவ் ஆன் பண்ணாமலே 1.5 கிலோ எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க. அதில் அடுத்ததாக வெங்காயம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறாங்க. நம்ம நறுக்கி வச்ச தக்காளியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கேசரி பவுடர் கொஞ்சம், அடுத்ததாக மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்காங்க. ஒரு பேக்கெட், அதாவது 100 கிராம் அளவு இருக்கும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு மேலே இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த ட்ரம்மை வைக்கிறாங்க. இப்போ ட்ரம் வச்சாச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்குறாங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்குறாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம தக்காளியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து ரெடியாக வச்சுருக்காங்க. இதை நாம் அதில் சேர்க்கணும். ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதனுடைய ஜூஸையும் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி, நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கேசரி பவுடர் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. கூடவே ஒரு 1/2 லிட்டர் தயிர் பாக்கெட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும்.
எக்ஸ்ட்ரா இன்னொரு கேசரி பவுட்ரு சேர்க்குறாங்க. கலர் வந்து நம்மளுடைய விருப்பம்தான். ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்காங்க. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து கலரை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் போட்டால் வந்து பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஆரஞ்சு கலரில் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரிசி எவ்வளோ அளந்தோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்க்குறாங்க. இப்போ அவங்க தண்ணி சேர்க்குற அந்த பாத்திரத்தில் வந்து அவங்க வந்து எவ்வளோ அரிசி அளந்தாங்களோ, இப்போ ஒரு 7 கிலோ அரிசி நாம் வந்து அளந்து சேர்த்துருக்கோம். 7 கிலோவுக்கு நாம் வந்து 7 லிட்டர் தண்ணி விடணும். அவங்க வந்து அந்த 7 கிலோ அரிசியை வந்து இதை மாதிரி ஒரு பாத்திரத்தில் அளந்து ஒரு 11 முறை போட்டாங்க. அதே 11 முறை தண்ணியும் சேர்த்துக்கிறாங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு ட்ரம்மை வந்து மூடி வச்சிடுறாங்க. பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லா கொதிக்குது. இது இன்னும் நல்லா கொதிக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இன்னும் மூடி வைக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நாம் கழுவி எடுத்து வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இது வந்து 6 கிலோ சிக்கன். 7 கிலோ அரிசிக்கு 6 கிலோ சிக்கன் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் 7 கிலோ அரிசிக்கு 7 கிலோ சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் வந்து இந்த தண்ணியில் நல்லா கொஞ்சம் வேகணும். ஏன்னா நம்ம வந்து தம் போட போகிறோம். அதுவும் வந்து சாப்பாட்டு அரிசி, அதாவது வீட்டு அரிசியில் செய்ய போகிறோம். பாஸ்மதி அரிசியாக இருந்தால் பரவாயில்லை. அது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு தம் ஆகிடும். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த அந்த ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அரிசி, அதை நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறாங்க. இப்போ சிக்கன், அரிசி இது எல்லாமே வந்து நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து வேகணும். இப்போ அரிசி, சிக்கன் எல்லாமே நாம் சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா வந்து ஓரளவுக்கு ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நாம் வந்து தம் போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மொத்தமாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டாங்க. இப்போ நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுக்குறாங்க. இது வந்து வெளியில் வச்சு செஞ்சதுனால கொஞ்சம் வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் சேர்க்குறாங்க. நம்ம 2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம், 2 பழத்தோட லெமன். அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தம் போட்டு வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய பிரியாணி வந்து ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தா ரொம்பவே சூப்பராக நல்லா வந்து உதிரியாக நல்லா வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்ச அரிசி மாதிரியே இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம். நீங்களும் வந்து எங்களுடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கோங்க, வந்து சாப்பிட வாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து நாங்கள் செஞ்சதுனால நாங்கள் வந்து ருசித்து சாப்பிட போகிறோம். பார்த்திங்கன்னா அரிசி நல்லாவே வெந்திருக்கு. இப்போ பாருங்கள் தெரியும், நல்லா கிட்ட காட்டுறாங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from Vijis.